உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த வசனத்தை தான் உங்களுக்கு தேவன் கொடுக்குறாங்க. நாங்கள் அப்படி பார்த்தாங்கங்க, என்ன கண்ணாலே விழுங்கியிருப்பாங்க போல். கவலைப்படுறீங்களா? விழுங்க முடியாது. தேவன் உங்களை சிங்கத்தின் வாயிலிருந்து உங்களை ரட்சிப்பார், காப்பாற்றுவாருங்க. என்னங்க, என்னை வார்த்தையாலே விழுங்கிடுவாங்க போல். இவங்க வாயில் போய் மாட்டிக்கிட்டேன். இவங்க வாயில் போயும் மாட்டினேன். எப்படி என்னை விழுங்கலான்னு காத்துட்ருக்காங்க. பிசாசும் அப்படி தான், யாரை விழுங்கலாமோ என்று அவனோ சுற்றி தான் திரிகிறான். யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தேவன் நீங்கள் சிங்கத்தின் வாயிலே இருந்தால் கூட அவர் உங்களை இன்னைக்கு ரட்சிக்கிறார், உங்களை காப்பாற்றுகிறார். யாரும் விழுங்க முடியாதுங்க உங்களை. தேவன் சும்மா விட மாட்டார், உங்களை காப்பாற்றுகிறார். ஓகேங்களாங்க? என்னங்க, நான் வியாதியுடைய வாயில் மாட்டிக்கிட்டேன், கடனுடைய வாயில் மாட்டிக்கிட்டேன், வறுமையின் வாயில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு கவலைப்படுறீங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் உங்களை விழுங்க முடியாது, உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது. தேவன் என்ன பண்ணுவார்னா காப்பாற்றுவார். சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்களை இன்னைக்கு காப்பாற்றுறாரு. சரிங்களா? அதனால் தைரியமாக இருங்க. ஓகேங்களாங்க? நீங்கள் யோனாவை பாருங்களேன். மீன் வயிற்றில் இருந்த யோனாவை தேவன் காப்பாற்றினார். சிங்கத்தின் வாயில் இருக்கும் நம்மளையும் அவர் காப்பாற்றுவார். ஒரு நாள் தாவீது இருக்காங்கள, அவங்க சவுல் ராஜா கிட்ட ஆடு மேய்க்கும் போது நடந்த அந்த கதையை சொல்கிறாங்க. என்ன நடந்துச்சு? 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன் அப்படின்னு தாவீது சவுல்கிட்ட சொல்கிறாங்க. நான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கேன், ஒரு சிங்கம் வந்துருச்சு, ஒரு கரடி ஒரு தடவை வந்திருக்கு, ஒரு சிங்கம் வந்திருக்கு, என்னுடைய ஆடை பிடிச்சிட்டு போச்சு. ஆனால் அதோடைய வாய்க்கு நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன் ஆடை அது சாப்பிட முடியாமல் நான் பண்ணிட்டேன். அதோடைய தாடியை பிடிச்சி அதோடைய வாயை கிழித்து அதை சாவடித்தேன் அப்படின்னு தாவீது சொல்கிறாங்க. அப்போ தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சும்மா விடுவாரா? நீங்கள் சிங்கத்தின் வாயில் இருக்கிற உங்களை தாவீதின் குமாரனாகிய இயேசு அவ்வளோதான் சும்மா விடுவாரா? எந்த பிரச்சனை இருந்தால் கூட இன்றைக்கி எந்த பிரச்சனையில் நீங்கள் வாயில் இருந்தாலும் அவர் அந்த பிரச்சனையை காலி பண்ண போகிறார். ஓகேங்களா? எதன் வாயில் நீங்கள் இருந்தாலும் அதுக்கு உயிர் இல்லாமல் போகுது. உங்களை காப்பாற்றுகிறார். ஓகேங்களா? அதனால் பயப்படாதீங்க. தேவன் இன்னைக்கு சிங்கத்தின் வாயில் இருக்கும் உங்களை காப்பாற்றுகிறார். யாருமே உங்களை விழுங்க முடியாது. யாருமே உங்கள் நல்ல வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் பண்ண முடியாது. ஓ, இவன் நல்லா வாழ்கிறானா, ஐயோ இப்படியா இருக்கான் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை உங்கள் செழிப்பை விழுங்கிட முடியாது. தேவன் இருக்கார், பாதுகாப்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.